வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். லாஸ்ட் டைம் பேசியிருக்கேன். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மெடிசன் அப்படிங்கிறது வந்து நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மருந்துங்கிறது. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு, உடம்பை வந்து பார்த்துக்கிறது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்கலாம் சில விஷயம்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி யாரும் அதை பண்ணுறதில்ல. அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது யார் பண்ணுறாங்க? இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு அவேர்னஸுக்கு ஃபஸ்ட்டு தேன் எடுத்துப்போம். தேனுடைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எடுத்துக்கிட்ட முதல் உணவும் தேன் தான், முதல் மருந்தும் தேன் தான். ஸோ தேனில் வந்து அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அந்த தேனை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடலாம். அது மாதிரி நைட்டில் பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் படுக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். தேன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உறுப்புகள், அதாவது ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா உள்ள, அது எல்லாத்தையும் வந்து ஸ்பீட் பண்ணும். இன்க்ளூடிங் ஹார்ட்டுக்கு வந்து பம்பிங் நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லா வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தேன் பண்ணும். சாதாரணமாக நோய் வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது தான் சித்த மருத்துவம் வருது. சித்த மருத்துவம்னா என்ன? உங்களுக்கு ஹெர்பல்ஸ், சில காய்கறிகள், சில விஷயம்லாம் தான் உங்களுக்கு சித்த மருத்துவம். அது ஹெர்பல்ஸை வந்து நம்ம மெடிசனாக ஃபார்ம் பண்ணி ஒரு காம்பினேஷன்லாம் போட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேனை வந்து சின்ன பசங்க காலையிலையும் பெரியவங்க நைட்டும் எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைமாக ஒரு 48 டேஸ்க்கு எடுக்கணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. 20 டேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, தேன் வந்து தலையில் தள்ளிவிட்டால் எறும்பு வரும், முடி வந்துட்டு வெள்ளையாயிடும் அப்படின்லாம். முடியெல்லாம் கண்டிப்பாக தேனில் வந்து வெள்ளையெல்லாம் ஆகவே ஆகாது. இது வந்து 100% உண்மையான விஷயம். அதனால் வந்து தேன் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது ஒரு 48 நாளே கம்பல்சரி. இப்போ 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மண்டலம் வந்து எதுக்கு சொல்கிறாங்க? 48 நாள், 50 நாள் சொல்லலாமே, 60 நாள் சொல்லலாமே, எதுக்கு 48 சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ எல்லா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா 48க்குள்ளே தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய ராசி 12 ராசிகள் வருது, நட்சத்திரங்கள் 27 வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் 12, 27, 39, ஒரு 9, 48 மொத்தம். இந்த 48ல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள், 2 நாள், 3 நாளில் உங்களுக்கு உடம்புக்கு வந்து அது வேலை செய்யும். இதுக்கு தான் 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அதனால் வந்துட்டு இந்த வாட்டம் தேனை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்துட்டு அடுத்தது சொல்கிறேன். மெடிசனை பற்றி இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபஸ்ட் அவேர்னஸ் கொடுப்போம். தேன் சாப்பிட்டா என்ன, இது பார்த்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேன் சாப்பிட்டோம், இந்த மாதிரி நல்லா இருக்குது டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.